போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பழித்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பவும் அந்த நம்பிக்கையை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார் என்பதை முழுமையாக ஒருவர் நம்புகின்ற பொழுது அது கண்டிப்பாக தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தி வாழ்வது என்பது எளிதாகும். நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நாம் வெறும் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக, அதற்கு செயல் வடிவம் கொடுக்காதவர்களாக வாழ்ந்திருக்கலாம். அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு திருப்பலியில் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். 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 உன் குரல் என தெரிந்தும் கேட்காமல் நான் திரிந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன் முகத்தை கண்ட பின்னும் பேசாமல் திரும்பிக் கொண்டேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன் அருள் எனிலிருந்தும் உணராமல் நான் வாழ்ந்தேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உன் வழியை அறிந்திருந்தும் நடவாமல் மாறி சென்றேன். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியானவரோடும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 வரை. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி
ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருட்செயலைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமர்ந்துள்ளது. யாக்கோபின் உறவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவன் சீயோன் நகரின் வாயில்களே விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உம்மை பற்றி மேன்மையாகவே பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவராக கொள்வே. பெலிஸ்திய தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கே தான் எல்லோரும் பிறந்தார், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர்கள் இங்கேதான் பிறந்தார் என்று ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லலருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்களின் நலங்களில் ஊற்று உன்னிடமே உள்ளது என்ப. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை
என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு அரசன், அவனைப் போலவே அவருக்கு ஆலோசகராக அந்த அரசவையிலே மந்திரியாக இருந்தவரும் மிகவும் கடவுள் பக்தி நிறைந்தவர். ஆக இவர்கள் இருவரும் ஒரு நண்பர்களாக அந்த நாட்டிலே அரசாட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த அரசன் எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த மந்திரி, அவருடைய ஆலோசகர், நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம், இது இறைவனுடைய அருள் என்று சொல்வார். அதை ஆமோதிப்பது போல அந்த அரசனும் தலையை அசைப்பார். அது ஒரு பரிசு பொருளை பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல காரியம் அங்கே நடந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு உள்ளத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அந்த அரசன் மரிக்கின்றான். அவருடைய மகன் இளவரசன் புதிய மன்னராக பொறுப்பேற்கிறார். ஆனால் இந்த இளவரசனுக்கு அவ்வளவு பக்தி கிடையாது இன்றைய இளைஞர்களைப் போல. ஆனாலும் தன்னுடைய தந்தையோடு நெருங்கி பழகியவர், தன் தந்தைக்கு ஆலோசகராக இருந்தவர், வயதில் மூத்தவர் என்று சொல்லி அதே மந்திரியை இவர் ஆலோசகராக தன் பக்கத்திலே வைத்திருந்தார், ஒரு மரியாதை நிமித்தமாக. அந்த பட்டமளிப்பு விழாவின் பொழுது அந்த புதிய மன்னருக்கு ஒரு தங்கத்திலான பெரிய வாள் ஒன்று பரிசாக கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த அரசருடைய ஆலோசகர், அந்த வயதில் மூத்த அந்த மந்திரி சொல்லுகின்றார், நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம், ஒரு நன்மையை இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னார். இவரும் வேண்டா வெறுப்பாக தலையசைக்கிறார், ஆம் என்று சொல்வது போல. நாட்கள் நகர்கிறது. ஒரு நாள் அந்த பரிசு பொருளை அந்த புதிய மன்னர் கையில் எடுத்து அழகாக துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் கூர்மையான அந்த கத்தி
அவருடைய 2 விரல்களின் நுனியை வெட்டி விடுகிறது. அந்த அமைச்சர் மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், இது ஏதோ ஒரு நன்மைக்காக என்று சொன்ன பொழுது இவருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. என்னுடைய விரல்கள் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்டுகிறது, நீர் இதை நன்மை என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி கோபத்திலே அவரை சிறையில் அடைத்து விடுகின்றார். மீண்டும் அதே மந்திரி சொல்லுகின்றார், சிறைக்கு செல்வதற்கு முன்பாக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன், ஏதோ ஒரு நன்மைக்காக இறைவன் இதை எனக்கு செய்கிறார் என்று சொல்லி சிறைக்கு போகிறார். ஒரு வாரம் கழித்து இந்த மன்னர் தன்னுடைய வழக்கம் போல வேட்டைக்காக செல்லுகிறார். அவர் வேட்டைக்கு செல்லும் போது யாரையும் அழைத்து செல்ல மாட்டார், தனியாகத்தான் காட்டுக்குள்ளே செல்வார். அப்படி அவர் அந்த காட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார். அந்த காட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே திருட செல்வதற்கு முன்பாக அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஒரு பலி செலுத்திவிட்டு செல்வது வழக்கம். அன்றும் அந்த கோவிலுக்கு அவர்கள் போகின்றார்கள். அப்பொழுது அந்த கோவிலில் இருந்த பூசாரி சொல்லுகிறார், நீங்கள் இன்று ஒரு மனிதரை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் காட்டுக்குள் சென்று புதிதாக வந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மன்னரை, இவர் யார் என்று தெரியாமல் அவரை பிடித்து வந்து விடுகின்றார்கள். பலி செலுத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பலி செலுத்துவதற்கு முன்பாக அந்த பூசாரி பார்க்கிறார், இவருடைய 2 விரல் நுனிகள் வெட்டப்பட்டிருக்கிறது. உடனே அவர் சொல்லுகின்றார், இவரை நாம் பலியிட முடியாது, முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் நாம் பலியிட முடியும், இவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். அவருக்கு விடுதலை கிடைத்தது. மகிழ்ச்சியோடு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்து அந்த மந்திரி கூறியதை இவர் நினைவு கூறுகிறார். தன்னுடைய கை வெட்டப்பட்ட பொழுது இறைவனுக்கு நன்றி கூறுவோம், ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னது நினைவுக்கு வந்தவுடன் அவரை சிறையிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவரிடம் சொல்லுகின்றார், நான் உங்களை நம்பாமல் இருந்தேன், உங்களுடைய கடவுள் பக்தியை நான் வெறுத்தேன், ஆனால் நீங்கள் சொன்னதிலே ஒரு நன்மை நிகழ்ந்திருக்கிறது, என்னுடைய கை வெட்டப்பட்டதால் தான் என்னை அவர்கள் விடுவித்தார்கள், ஆகவே நீங்கள் சொன்னது போல கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவர் எனக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் மந்திரி இதை கேட்டுவிட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது அரசன் அவரை மீண்டும் அழைத்து கேட்கிறார், எனக்கு வெட்டுப்பட்டது சரி, நீ அதற்கு நன்றி கூறினாய், உன்னை நான் சிறையில் அடைத்தேன், நீ அதற்கும் நன்றி கூறிவிட்டு சென்றாயே, அது ஒரு துன்பம் அல்லவா என்று கேட்ட பொழுது அந்த மந்திரி சிரித்துக் கொண்டே சொன்னாராம், அரசே, நான் சிறையில் இருந்ததுதான் எனக்கு நன்மை, ஒருவேளை நான் உங்களோடு இருந்ததால் என்னையும் நீங்கள் வேட்டைக்கு அழைத்து சென்றிருப்பீர்கள், உங்களை பலியிட முடியவில்லை என்று சொன்னவுடன் அவர்கள் என்னை பிடித்து பலியிட்டு இருப்பார்கள், ஆகவே இது நன்மையாகத்தான் முடிந்திருக்கிறது என்று சொன்னாராம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கையை யார் ஒருவர் இறைவனோடு ஒரு நல்ல உறவிலே இருக்கிறாரோ அவர் மட்டுமே இதை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த உவமை நமக்கு சொல்லுகின்றது. இறைவனுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அருள் என எப்பொழுதும் வழி நடத்துகிறது என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இந்த உறவின் ஒரு வெளிப்பாட்டிலேயே வெளிப்பட முடியும் என்பதைத்தான் இது சொல்லுகின்றது. இந்த நட்சத்திரத்திலே நாம் ஆண்டவர் இயேசுவை அந்த யூதர்கள் சந்தித்து ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். நாங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், நீர் மெசியா என்றால் எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்ட அந்த கேள்வி உண்மையான ஒரு கேள்வி. ஆனால் அது மனம் திறந்த தங்களுடைய மாற்றத்தை விரும்பிய ஒரு கேள்வி அல்ல, தங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஒரு ஆதாரம் தேவை என்பதற்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றால், நீங்கள் நான் இவ்வளவு உங்களுக்கு எடுத்து சொல்லியும் நீங்கள் என்னை நம்பவில்லை, என்னுடைய செயல்களை எல்லாம் பார்த்தீர்கள், அதை பார்த்த பிறகும் கூட நீங்கள் நம்பவில்லை, ஆகவே நீங்கள் நான் எதை சொன்னாலும் நம்ப போவதில்லை என்று கூறிவிட்டு இறுதியிலே சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல, என் ஆடுகள் என் குரலை கேட்கும், அவற்றை நான் அறிந்திருக்கிறேன், அவை என்னை பின் செல்லும் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் என்றால் நமக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும், நீங்கள் திறந்த மனதோடு என்னிடம் அந்த கேள்வியை கேட்டிருப்பீர்கள், நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய நம்பிக்கையை
வளர்த்திருக்கும். ஆனால் நீங்கள் நம்ப மனம் இல்லாமல் எதை நான் சொன்னாலும் அதை எதிர்த்து ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பதால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஒரு ஆயன் ஆடு அந்த உறவை பற்றிய ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதன் வழியாக பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கும் நமக்கும் சொல்லுகின்றார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஏராளமான அடையாளங்கள் அந்த மக்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு திறந்த மனதோடு அதை நம்ப மறுத்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்? நம்பிக்கை என்பது நாம் பார்ப்பதின் அடிப்படையில் அல்ல, மாறாக உளமாற நாம் கேட்பதில் தான் இருக்கிறது, கவனத்தோடு கேட்பதில் தான் இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். இன்றும் இத்தகைய அதிசயங்களை தேடி, அற்புதங்களை தேடி, இதை பார்த்தால் நான் நம்பிக்கை அடைவேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நம் மத்தியிலே உண்டு. ஆனால் நம்பிக்கையாளருக்கு தங்களை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்துமே இறைவனுடைய அடையாளங்களாய் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை இறைவன் கொடுக்கிறார். தங்களுக்கு செய்யப்பட்ட நன்மை அல்லது தாங்கள் பெற்ற மன்னிப்பு அல்லது தாங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே இறை செயல்களாக, அற்புதங்களாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை அது வளர்க்கிறது. இரண்டாவதாக அவர் கூறுகின்றார், என் ஆடுகள் என் குரலை கேட்கும். ஏனென்றால் ஆயனுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கும். வேறு யார் அழைத்தாலும் அது போகாது. அந்த ஒரு உருவகம் நமக்கு சொல்வது கேட்கக்கூடிய அந்த ஒரு திறன், தன்னுடைய ஆடுகளை பற்றி இறைவன் அறிந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அந்த குரலை கேட்டு அந்த ஆண்டவரை பின்தொடர்வது என்ற அந்த 3 காரியங்களை அந்த ஊமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த நம்பிக்கை என்பது ஏதோ அறிவார்ந்த ஒரு காரணத்திற்காக இறைவனை பற்றி, இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதல்ல, மாறாக நாம் அவரோடு உடன் நடக்க வேண்டும், அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாக இதை அவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது, ஏன் இந்த ஆண்டவருடைய குரலை நம்மால் கேட்க முடியவில்லை? ஒருவேளை நான் பேசும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் அமைதியாக இருப்பதால் அல்ல, நம் வாழ்வை சுற்றி இருக்கக்கூடிய இரைச்சல், அந்த சத்தம் இறைவனுடைய குரலை கேட்க நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அதனால் நாம் இறைவனுடைய குரலை கேட்க முடிவதில்லை. அது எத்தகைய இரைச்சல்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகள், சமூக தொடர்பு சாதனங்களால் இருக்கக்கூடிய ஒரு அவசர நிலை, நம்மால் இறைவனை பார்க்க முடியாத, கேட்க முடியாத ஒரு சூழலை நாமே உருவாக்கி கொள்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தற்பெருமை, இருமாப்பு, நம்முடைய பாவ சூழல், தடுமாற்றங்கள், இவைதான் ஒரு இரைச்சலாக அமைதியில் பேச விரும்பும் இறைவனுடைய குரலை கேட்க முடியாமல் நம்மை தடுக்கிறது. ஏனென்றால் இறைவன் அமைதியிலே உரையாட விரும்புகின்றார். நம்முடைய ஜபத்தின் வழியாக, இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக இறைவன் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு நேரம் ஒதுக்க தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, இயேசுவை சார்ந்து வாழ்வதில்தான் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றார். நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறேன், ஆகவே அவர்களுக்கு அழிவு இல்லை, அவர்களை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அத்தகைய ஒரு பாதுகாப்பின் உறுதிமொழியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு வாக்குறுதி இந்த நிலையற்ற உலகிலே என் கரங்களில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் என்ற ஒரு வாக்குறுதி எத்தகைய ஒரு அமைதியையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் நம் மத்தியிலே ஏற்படுத்தும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இவ்வாறு அவர்களுக்கு சொல்லிவிட்டு, தான் ஒரு போதகர் மட்டுமல்ல, ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல, மாறாக தன்னை இறைவனாக அங்கே வெளிப்படுத்துகிறார். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அந்த ஒரு சொல்லாடல் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த மெசியா இறைவன், இறைமகன் என்பதை வெளிப்படுத்தி இறை தந்தையோடு தன்னை இணைப்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இயேசுவுக்கு உரியவராக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பினால் நாம் தாங்கப்படுகிறோம்,
என்பதுதான் இன்று இயேசுவின் இத்தகைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு. இயேசு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் 3 முக்கியமான கேள்விகளை ஒரு சவாலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நற்செய்தியின் மூலம் நமக்கு அதை விடுத்துச் செல்கின்றார். ஒன்று, நம்மை பார்த்து அவர் கேட்கின்றார், என்னுடைய குரலுக்கு நீ செவிமடுக்கிறாயா? ஜெபத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக என்னோடு நீ உரையாட உன்னால் முடிகின்றதா என்ற ஒரு கேள்வியை முதல் கேள்வியாகவும், உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை நீ நம்புகிறாயா என்பதை 2வது கேள்வியாகவும் வைக்கிறார். நமக்குள்ள கவலை, துன்பம், போராட்டம், பலவீனம், இந்த ஒரு சூழல்களெல்லாம் அறிந்து இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நீ நம்புகிறாயா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். 3வதாக, என்னை நீ பின்பற்றுகிறாயா என்ற ஒரு கேள்வியை வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்லாமல் அதை நீ வாழுகின்ற பொழுதே என்னை நீ உண்மையிலேயே பின்பற்றுகிறாய் என்பதைத்தான் நற்செய்தியின் பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். குறிப்பாக யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுவார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் கேட்கின்ற வார்த்தையை உங்களுடைய அன்பின் வாழ்க்கையின் மூலம், நீங்கள் பகிரக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் மூலம், நீங்கள் ஒருவருக்கு காட்டக்கூடிய அன்பு செயல்களின் மூலம் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நீங்கள் என்னுடைய ஆடுகளாக, என்னுடைய மந்தைகளாக என்னை பின்பற்றுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபட சொல்லுகின்றார். இயேசு அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே பல்வேறு குரல்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு குரல் மட்டுமே நமக்கு வாழ்வு கொடுக்க முடியும். ஒரு குரல் மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே அமைதியை தர முடியும். ஒரு குரல் மட்டுமே நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்ல முடியும். அது ஆண்டவர் இயேசுவுடைய குரல் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவருடைய உண்மையான ஆடுகளாக, அன்புடன் அவருக்கு செவிமடுக்க, நம்பிக்கையோடு பின்தொடர நான் முடிவெடுக்கிறேன் என்று நாம் சொல்லுகலாம். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசுவிடம் நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே, உம்முடைய குரலை நான் அறியவும், என்றும் கவனமுடன் உம்முடைய வார்த்தைக்கு நான் செவிமடுக்கவும், உம்மை மட்டுமே நான் பின்தொடரவும் அதற்கு தேவையான ஆற்றலையும் தைரியத்தையும் எனக்கு தாரும். அப்பொழுது உம்முடைய கரங்களில் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திட முடியும். அத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கைக்கு என்னை அழைத்து செல்ல உம்முடைய வரத்தை தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய விண்ணப்பங்களை இறை தந்தையின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. நம் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் இயேசுவே, உமது இறையரசை கட்டி எழுப்பும் எம் திரு அவையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட போதுமான தூய ஆவியாரின் அருள் வரங்களை பொழிந்து வழிநடத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் எம் ஆவியே இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் தொடும். அவர்களுக்கு அதிகாரங்கள், பதவிகள் இவற்றை நீர்தான் வழங்கி உள்ளீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி பலமான செழுமையான சமாதான பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் தாராள மனதையும் தந்தருளவும், நடக்க இருக்கும் தேர்தலில் நல்ல ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி தேடி உம்மை தேடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். வறுமை, பசி, பிணி, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றால் துன்புறும் அனைவருக்கும் புது வாழ்வு அளித்து உமது தெய்வீக ஆற்றலையும் வல்லமையையும் உடன் இருப்பையும் நிறைவாக பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அஞ்சாதே, நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்றவரே, எம் குடும்பங்களில் உள்ள பெற்றோர்களையும் இளைஞர்களையும் மற்றும் குழந்தைகள் எழுதியிருக்கின்ற தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறி செல்ல அவர்களுடன் உமது ஆசீர் தங்குவதற்காக வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சிந்தீர் கிண்ணத்தில் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியை எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புதையாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் புனிதர் அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உன் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனேசு நமக்கு போதித்தவார் இவ்வுலகில் இறையரசு வர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி இல்லை பாரம். இன்பம் பொங்கும் இந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் இந்த உள்ளம் இனி எனில் இல்லை பாரம். இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே. இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி எனில் இல்லை பாரம். கரையை தேடும் ஓடம் போல் உனை தேடி வந்தேனே, கலங்கரை தீபமாய் பாதை காட்டி சென்றாயே. கரை தேடும் ஓடம் போல் உன்னை தேடி வந்தேனே, கலங்கரை தெய்வமாய் பாதை காட்டி சென்றாயே. என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே, என்னோடு தங்கும் என்று வரம் வேண்டி நின்றேனே. உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே. உன்னோடு நான் இருப்பேன் கவலை இல்லை என்றாயே. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசரே. இன்பம் பொங்கும் எந்த நெஞ்சில் இறைமகன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் எந்த உள்ளம் இனி இனி இல்லை வாரம்.
தரும் உணவென்று உரைத்த அன்பு தெய்வம் நீ, வாழ்விக்கும் வார்த்தைகளால் வழி நடத்தும் தலைவன் நீ. வாழ்வு தரும் குணவென்று உரைத்த அன்பு தெய்வம் நீ, வாழ்விக்கும் வார்த்தைகளால் வழி நடத்தும் தலைவன் நீ. என் பின்னே வாவென்று அழைக்கின்றாய் என்னை, என் பின்னே வாவென்று அழைக்கின்றாய் என்னை. உன் பிள்ளை போல் என்னை காக்கின்ற நீ என்னை, உன் பிள்ளை போல் என்னை காக்கின்ற நீ என்னை. இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் ராஜனே. இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்னில் வாழ்கிறாய். இயேசுவே நேசனே, இன்பம் பொங்கும் என் நெஞ்சில் இறைவன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் என் உள்ளம் இனி இல்லை பாரம். இன்பம் பொங்கும் என் நெஞ்சில் இறைவன் வந்திடும் நேரம், இனிமை தங்கும் என் உள்ளம் இனி இல்லை பாரம். கிறிஸ்துவே ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உன் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே